ஸ்ரீமதே ராமானுசாய நமः. ஸ்ரீ வரவரமுனிய நமः. ஸ்ரீ ஸ்தலசேன மகாகுரவே நமः. நேற்று ராமச்சரிதத்தை சில பாசுரங்களையும் சில ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்களின் விளக்கங்களையும் அனுபவித்தோம். இன்று அதன் தொடர்ச்சியாக ஓரிரு சரித்திரத்தை அனுபவித்துவிட்டு குரத்தாழ்வான் எழுதி அருளி செய்த அதிமானுஷ ஸ்தவத்திலிருந்து ராமனை பற்றி நாம் ஓரிரு பாசுரங்கள் ஓரிரு ஸ்லோகங்களுக்கு இன்று அனுபவித்து நாளை பெரியவாச்சான் பிள்ளை எழுதிய பாசுரப்படி ராமாயணத்தை சாத்துமுறையில் சாதித்துவிட்டு சேவித்துவிட்டு இன்றைய ராமநவமியை நாம் இந்த வருஷத்தை பூர்த்தி செய்யலாம் என்ற அடியனுக்கு எண்ணம். இது அனைத்தும் பாகவதோத்தமர்களாகிய உங்களின் கிருபையாலும் உங்களின் கடாட்சத்தாலும் தான் இது சாத்தியமாகிறது. இன்று அடியேனின் இந்த யூடியூப் சேனலில் இன்றைய ராம காதை 100வது பதிவாகும். இதை அனைத்தும் தாங்களின் ஆதரவால் தான் நடைபெற்றது. ஆகையால் அனைத்து பாகவதோத்தமர்களையும் அடியே தாழும் தடக்கையும் கூப்பி சிறந்தாழ்த்து பிரணாம் செய்கின்றேன். அடியேன் இன்று பாசுரங்களை அனுபவிக்கலாம். குஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருகே கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். வால்மீகி முனிசிம்மஸ்ய கவிதா வனசாரிணः ஸ்ரவண் ராம கதாநாதம் கோனயாதி பராம் கதிம் யபிபன் சரதம் ராமச்சரிதாமிருத சாகரம் அத்ருத்தம்ஸ்தம் முனிம் வந்தே பிராசேதசமகல்பஷம் என்று வால்மீகி ராமாயணத்தால் வால்மீகி ஸ்துதியின் மூலம் இன்னும் மேற்கொண்டு அனுபவிக்கலாம். நேற்றைய புராணத்தில் பிராட்டியின் அருகாமையால் புருஷகாரத்துவத்தால் நடந்த பலன்களையும் பிராட்டி இல்லாமல் நடந்த விவரங்களையும் சில அனுபவித்தோம். பிராட்டி சமீபத்தில் இல்லாததால் தாடகமடிந்தாள், வாலி மடிந்தான், கமந்தன் மடிந்தான், மாரீசன், சுபாகு இவர்கள் மடிந்தார்கள். பிராட்டி அருகாமையில் இருந்ததால் சூர்பனை பிழைத்து கொண்டாள், காக்காசுரன் பிழைத்து கொண்டான். இதனால் பிராட்டியின் அருகாமையானது நமக்கு கடாட்சம் பகலில் இருந்தால் நமக்கு எந்த இதுவும் பெருமாளின் கடாட்சம் சாத்தியம் நிச்சயமாக உண்டு என்று இதன் மூலம் அறிவிக்கலாம். இதில் நேற்று காக்காசுரன் ஜெயந்தன் காக்காவேஷம் கொண்டு சீதையின் மேல் காமுற்று ராமன் சயனத்தில் இருக்கின்றார், சீதை அருகில் இருக்கின்றாள். அவளை தொந்தரவு பண்ணி குத்தி மார்பலை குத்தி ரத்தமாக கிடையாது. அது ராமன் இன்னும் தூங்க வேணாம், காக்கா விரட்டா அதில் போகவே இல்லை காக்கா. கடைசியில் இந்த ரத்தத்தோட துளியானது ராமன் மேலே பட்டது என்னன்னாக்கி டபால் முழிச்சுட்டார் ராமன். முழிச்சுட்ட அப்புறம் பார்த்தா காக்கையோட தொந்தரவு குத்தி ரத்தம் வருது. சீதை பொறுக்க முடியாது துடிச்சுருக்கிறத பார்த்து அது வச்சு ஒரு புல்லை எடுத்து பிரம்மாஸ்திரமாக பிரயோகம் பண்ணி மந்திரத்தை பிரயோகம் பண்ணி அந்த காக்கை மேலே விட்டார். இந்த காக்கை எல்லா இடத்துலையும் ஓடினது, ஓடி அதாவது எங்கே போனாலும் எல்லாம் கை விரிச்சுட்டா. பிரம்மலோகத்தை போனால் அப்பா ராமபாணம் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, இந்திரன் லோகத்தை போனால் அப்பா என்னோட பையன் தான் நீ ஒன்று காப்பாற்ற விடாதுன்னு இந்த ராமபாணம் துரத்துட்டு வருதுப்பா, இது கீடு என கிடையாது, ஆளை விட்டு அப்படின்னு ஓடி போயிட்டான். எல்லா இடங்களுக்கும் திரிந்து ஓடி கடைசியில் எங்கேயும் விடாமலுடைக்கு ராமா நின் அடியே அபயம், நின் திருவடியே அபயம் என்று கதறி கூவிக்கொண்டு ராம பாதத்தில் ஜெயந்தன் என்ற காக்கமான விழுந்தது. அது விழுந்த இடம் எப்படி என்றால் அவர்
பிராட்டி சமீபத்தில் இருந்தால் கவர்ந்தன் உயிர் பிரம்மாசத்தை என்ன செய்யறதுன்னு கேட்கச்ச ஜெயந்தனே சொல்கிறான், அந்த பிரம்மாசம் வேஸ்டாகப்படாது, என்னோட ஒரு கண்ணை எடுத்துடலாம் அப்படின்ட்டு சொன்னதுனால அவர் கண்ணை போக்கியாச்சு கவர்ந்தன். அதாவது பாத்ம புராணத்தில் வந்து ராவணனை இப்போ வந்து காக்கை என்ன ராவணனோட காக்கையை தான் நம்ம ஸ்ட்ரைட்டாக துன்புறுத்துன்ற செய்தியை ராவணன் ஆசைப்பட்டான், எடுத்துகிட்டு போனான், அசோக வாட்டிக்கால வச்சான், அவன் நகம் கூட அவள் மேலே படலை. ஜெயந்தனும் காக்கா ரூபத்தில் வந்து பிராட்டிய மேலே மார்பகை குத்தி கிளறி இது பண்ண நேரடியாக பிராட்டியை தொட்டே வந்து இது பண்ணியிருக்கானே, ஏன் அவனை கொல்லாமல் ராவணன் மாண்டான்? அதற்கேன்னு விருத்தாந்தம் வச்ச என்ன சொல்கிறாருனாக்க, என்னதான் ராவணன் பிராட்டி அழித்து கொண்டு போனாலும் பிராட்டியின் கடாட்சம் ராவணன் மேல் விழவில்லை. ராவணன் அவன் துஷ்டன். காகமானது கடைசியில் சரணாதி அடைந்த பின்னும் அதை சீதை அருகில் இருந்த காகத்தின் அருகில் இருந்ததனால் எம்பெருமானின் கடாட்சம் அதுக்கு கிட்டியது. அதனால் காகம் உயிர் பிழைத்தது. பிராட்டி இருந்தால் காகம் பழிச்சு கொடுத்தோம். சூர்பனை சண்டம் சூர்பனகை கொல்லும்போது இது பண்ணாங்க. சூர்பனை வந்து இவன் உயிர் பழிச்சு ஓடினான். ராமனுக்கு ஒரு க்ஷணமாக மூக்கர்த்தம் உடனே காத்து இது ரம்பு விட்டுருக்க முடியாது. லக்ஷ்மணன் சீதை அருகில் இருந்ததனால் சூர்பனை உயிர் பிழைத்தார். அவ்வாறு இருக்கும் பொழுது பெரியவாதாவது இந்த விருத்தாந்தத்தை வந்து சொல்கிறா. இந்த வித்தகனே ராமா விண்ணவை என்ன அக்கனை அதங்கன்னு அறுத்ததும் ஒரு அடையாளம் அப்படின்ட்டு அந்த அனுமன்ட்ட சொல்கிறா. அவன் அனுமன்ட்ட சொல்லும் பொழுது அவன் காமத்தால் பீடிக்கப்பட்டு என்னை அடைந்தான் என்பதை விட வெட்கமேறிட்டு லஜ்ஜையுடன் இருந்ததனால் காக்கமானது என் மாமிசத்தை வேண்டி விரும்பி இதனை துன்புறுத்தியதுன்னு அப்படி சொல்லுவார் பிரியவாச்சான் பிள்ளை வியாக்கியம். அது பிரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் ஜீரி வியாக்கியானத்தை பார்க்கலாம். நம்ம பாத்ம புராணத்தில் வந்து பிராட்டி தானே தன்னுடைய கையால் காகத்தின் தலையை எடுத்து ராமனோட திருவடியில் சேர்த்து காகம் விழுந்து கொடுத்து ராமன் திருவடிக்கு ரொம்ப தூரத்தில் கிடக்கு காகம் டச்சே பண்ணலை ராமன் திருவடியை. பிராட்டி பார்த்தா இது ஆகலை, இது தொலைச்சி விடுவான் ராமன் கிட்டே போகல என்ன அப்படின்ட்டு அது கீழே விழுந்த காகம் இருக்கு ராமன் பக்கத்தில் திருவடிக்கிட்ட இந்த காகத்தை தன் கையால் தொட்டு ராமன் திருவடியில் வச்சுட்டு ராமனே நீ ரட்சிக்க வேண்டும் என்று வேண்டியதாக ஸ்பஷ்டமாக கூறுகிறது. இது ஸ்ரீராமாயணத்தில் வந்து பிராட்டி சொன்ன மாதிரி இல்லை. தன் பெருமையை சொல்லிக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்றும் நான் தான் காகத்தை ரட்சிக்க செய்தேன் என்று பிராட்டி அந்த இடத்துல சொன்னதாக சுவையாக இருக்குமா? ரட்சிக்கக்கூடிய ரட்சணத்திற்காகவும் சரணாதிவசன் என்று பெயர் பெற்ற ராமனுக்காகவும் தான் இந்த காதை. பிராட்டி நான் தான் காகத்தை ரட்சித்தேன் சுவையதாக இருக்கும் போதில் அது அவசியம் இல்லையாச்சே. இருந்தாலும் பிராட்டி இந்த ஒரு விஷயத்தை வந்து ஒருவாறு கூறியிருக்கிறார். பிராட்டியின் வாக்கியம் என்னன்னாக்க வதார்ஹமவி காகுஸ்தத கிருப்பையா பரேபாலயது ராமன் கிருப்பையால் ரட்சித்தான் என்பது மேலோட்டமாக பார்த்ததோட பொருள். கிருப்பா என்று பிராட்டியின் பெயர். லக்ஷ்மியா சக ரிஷிகேஷோ தேவியா காருண்ய ரூபயா என்று பிராட்டியை தானே கிருபாவடியத்தை எடுத்துக்கொண்டு வந்திருப்பதா சொல்கின்றது. பிராட்டி இந்த வசனமானது பிராட்டி குருவம் என்னென்னா பிராட்டி கிருப்பை என்ற ரூபம் கிருப்பையானது பிராட்டியின் ரூபம் எடுத்து இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறது. கிருப்பாயா பரிபாலயது என்று பிராட்டி சொன்னதானது இதற்கு அர்த்தமானது. ராவன் காகத்தை வதம் செய்யாமல் காப்பாற்றியது என்னால் தான் என்று எங்கேயமாக தெரிவித்தார். அதாவது சாதாரண மேலோட்டமாக தெரிவித்தமாக அர்த்தமாகும். இதையொட்டி தான் பிரியவாச்சான் பிள்ளை அவர்கள் வந்து பிராட்டி சந்நிதியால் பிராட்டி அருகில் இருந்ததால் சந்நிதியில் அருகில் இருந்ததால்
காகம் தலை பெற்றது, உயிர் பிழைத்தது. காகம் பிராட்டியை கொத்தி இரத்தம் பெருக்கோட வைத்த மகா அபராதத்தை ராவணன் செய்யவில்லையே. காகம் அபராதம் ராவணனை விட வலிமை மிக்கது என்பது நிர்ணயிக்க தட்டில் என்று சிலர் வாக்குவாதம். நான் சொன்னேன் இல்லையா, காகனை பிராட்டி நேரக்கே போய் இது பண்ணது, டச் பண்ணி சம்மந்தம் குத்தி கொண்டது. ராவணன் அப்படி இல்லையே, இவர் காக்காவோட ராவணன் செஞ்ச பாவம் கம்மி தான் நீங்கச்சு. இது மணவாள மாமனிகள் திருமந்திர வியாக்கியானத்தில் சொல்கிற, ராவணன் ராமனோடு போர் புரியும் பொழுது பிராட்டியை அசோகவனத்தில் வைக்காமல் தன் அருகிலேயே வைத்து கொண்டு யுத்தம் புரிந்திருந்தால் கண்டிப்பாக ராவணன் உயிர் பிழைத்திருப்பான். ராவணன் அசோகவனத்தில் விசையை விட்டு சண்டை போட்டுருக்கான். பிராட்டி சம்மந்தம் கிடையாது அவன்கிட்ட. காகத்து பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்தா, சூர்பனே பக்கத்துலேயே பார்த்துருந்த மூக்கு ரத்தமாக ஓடுறதை பார்த்து அப்போ உயிர் பிழைச்சிட்டா வாழலாம். ராவணன் போர் புரியும் பொழுது பிராட்டி அருகில் இல்லாததனால் போர் புரிந்தால் அருகில் வைத்துக்கொண்டு போர் புரிந்திருந்தானால் ராவணன் உயிர் பிழைத்திருக்கலாம் என்பது நம் ஆச்சாரியர்களெல்லாம் திண்ணமான உறுதியான நம்பிக்கை. ஆகவேதான் இவள் சன்னதியில் காகம் தலைப்பற்றது என்றவுடனே அது இல்லாமையால் ராவணன் முடிந்தான் என்று பிள்ளலோகாச்சாரிய அருள் செய்கின்றார்கள். சரி, இன்னொரு விஷயம், பிராட்டி அருகில் இருந்தால் மட்டும் போதுமா? சரணாகதி அடைய வேண்டாமோ? சரணாகதி அடைஞ்சால் தான் அது பலன் கிடைக்கும். பிராட்டி அருகில் இருக்கா, நம்ம பார்த்துட்டா கடாட்சம் கிடச்சி கொடுத்து நம்ம சரணாகதி அடைய வேண்டாமோ? அப்படிங்கிற இடத்துல ராவணன் யாருக்குமே தலைவணங்க மாட்டான், சரணாகதி அடைய மாட்டானே. அவன் அருகில் பிராட்டி இருந்துதான் என்ன பயன் என்று கேட்பவர்களுக்கு காகம் சரணாகதி அடைந்ததால் தான் உயிர் பிழைத்தது என்று நினைப்பது தவறு. காகம் எல்லா உலகம் தெரிந்தோடி கால் வைக்க இடமில்லாமல் விழுந்ததே ஒழிய பெருமாளிடம் சரணடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் வரவில்லை. புரத பதிதம் தேவியும் தரண்யா வாச்சசம் என்று பத்மபுராணத்திலும் சதம் நிபதிதம் பூமவ் என்று ஸ்ரீராமாயணத்திலும் காகம் கீழே விழுந்ததாக வர்ணிக்கப்படுகிறது. வேதாந்த தேசிகரும் காகம் நமஸ்கரித்து சரணாகதி செய்யவில்லை என்றும் எத்துசை முழன்றோடு இழைத்து விழும் காகம் போல் என்று அவர் தன்னுடைய அடைக்கலப்பத்திலும் அவர் கூறினார். காகம் சரணாகதி செய்ததாகவும் ஒரு வார்த்தையும் உண்டு. அதை கொண்டே ஸ்ரீவசன பூஷணத்தில் தர்மபுத்திராதிகளும் துரோபதியும் காகமும் காளியனும் என்று சரண புகுந்தவர்களில் காகமும் சேர்க்கப்பட்டுள்ளது. சரணாகம் பற்றி பலவாறாக கூறுவார்கள். பெரியாழ்வார் திருமொழி 3:10 நெறித்த கருங்குழல் அந்த பாசுரை பார்த்துட்டு அந்த நிறுத்த கருங்குழல் பாசுரத்தில் அவன் கணையாழி கொடுக்குறான். கணையாழி கொடுத்து ராமன் கூறிய வார்த்தையாக சித்திரகூட திருப்ப சிறுகாக்கை மலரேண்டி அத்திரமே கொண்டெறிய அனைத்துலகம் திருந்தோடு வித்தகனே ராமாவோ நின் அபயம் என்றழைப்ப அத்திரமே அதன்கண்ணை அறுத்ததும் ஓர் அடையாளம் என்று கணையாழி கொடுக்கும்பொழுது ராமன் வார்த்தையாக அனுமன் கூறுகின்றான். பாடியுள்ள பெரிய, அதாவது இதற்கு பெரியவாச்சன் பிள்ளையும் பெரிய ஜீயரும் இந்திரன் மகன் ஜெயந்தன் தமோகுணம் தலை தூக்கி காமத்தால் பீடிக்கப்பட்டு பிராட்டியின் முலையை தன் அழகால் குத்தினால் குருதி வழிந்தோடியது. அதை கண்ட ராமன் ஒரு தர்பத்தை எடுத்து பிரம்மாஸ்திர மந்திரத்தை பிரயோகித்து அதன் மேல் ஏவிவிட காகம் எல்லா உலகத்துக்கும் ஓடி மாதா பிதா உற்றார் உறவினர் அனைவரும்
அதை கைவிட்டு விட்டு எங்கும் கால் வைக்கிறது கூட இடம் இல்லையா காகத்துக்கு. யாரெல்லாம் ரிஜெக்ஷன், நோ 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 நோன்ட்டு எந்த எல்லாத்தையும் எவ்வளோ அப்படி எங்கேயும் எடுத்து ஓடி காப்பாற்றுன்ட்டு நோன்ட்டா எல்லாரும். ராமன் கிடைக்காமலும் வியாபாரம் யாரையாலும் காப்பாற்ற முடியாத இருக்கச்ச ராமன் சீறினாலும் காலை கட்டி கொள்ளலாம்படி இருக்கும் கிருபாவனாலே விஸ்வமைனியனாய் எல்லோரையும் தன் குணத்தாலே கவரக்கூடிய வல்லபனே என்று பெருமாள் குணத்தை சொல்லி ஓ என்று அலறி தன்னுடைய அனன்யகதித்துவத்தை, அனன்யத்தை யாருமற்ற தன்மை, அனாதை முன்னிட்டு கொண்டு உனக்கு நான் அபயம் உனக்கு அபயம் என்று கூறிக்கொண்டு சரணாகனாமை தோன்ற கூப்பிட்ட அதன் அவலக்குரல் நான் யாருமற்ற அனாதையானேன், நீயே சரண் என்று பொருள்பட தோன்றும்படி இருந்ததால் பெருமாள் அதனை ரட்சித்து பிராணப்பிரதானம் செய்து பிராணப்பிரதானம் செய்து அதை ஏவிய அஸ்திரத்திற்கு மந்திரத்திற்கு அதன் உயிருக்கு பதிலாக காகத்தின் ஒரு கண்ணை அறுத்து விட்டதும் ஒரு அடையாளம் என்று அருளி செய்தார்கள் பெரியவாச்சான் பிள்ளை அவர்களும் பெரியவர்களும். இதனால் இதனால் அந்த நால்வரும் காகத்தின் காளியனும் சொல்லும் பொழுது காகமும் உடன் சேர்க்கப்பட்டிருந்தது, காளியனும் காகமும் என்று. அந்த 4 சரணடைந்த 4வரில் அதனால்தான் காகமும் இடம்பெற்றது. பெருமாள் நமக்கு செய்ய நினைத்திருக்கும் ரட்சணத்திற்கு இடையூறாக தான் செய்யும் பிரவர்த்தியிலிருந்து காரியத்தில் ஈடுபட, அதாவது நம்மளால் அவர் காரியத்திலிருந்து அதற்கு இடையூறு நாம் காரியம் செய்கிறது விலகியிருப்பதே சரணாகதியின் முடிவாக தெரியுள்ளது. ராவணனிடத்தில் சென்று இன்று போய் நாளை வா என்று கூறிய பொழுது அவன் நிலைமையையும் காகத்தின் நிலைமையையும் ஒன்றுதான் என்றோ சசால சாபஞ்ச மும்மோஷ வீரக எங்கும் போக்கற்று செயலற்று நின்ற நிலைதானே காகத்தினிடத்தில் எது சரணாகதி நிலை என்று சொல்லக்கூடியதான நிலை என்று காணப்படுகிறதோ அதே நிலைமை ராவணனிடத்திலும் காண்பதாலே மகா அபராதியான காகத்தை ரட்சித்த பெருமாள் அவ்வளோ அபராதம் செய்ய ராவணனை அவசியம் ரட்சித்தே இருக்க வேண்டும். ஏன் ரட்சிக்கவில்லை? பிராட்டி அருகில் இருக்கும் வாய்ப்பு காகத்திற்கு இருந்தது, அது ராவணனுக்கு இல்லை. ஆதலால் ராவணன் மடிந்தான், காகம் பிழைத்தது என்ற இவ்வளவு நிரூபணங்களினால் பிராட்டி ராவணனுக்கு உபதேசித்த முதல்ல தர்மஜ அப்படின்னு சொல்லிட்டா. உடனே லபான் சரணாகத வத்சலன், தர்மஜ சரணாகத வத்சலான்னு அப்பேற்பட்ட ராமன் எவன் சரணடைந்தாலும் மாட்டேன்னு சொல்ல மாட்டான். என்ன விரோதியாக இருந்தாலும் போய் சரணனை கொண்டு விட்டு சரணடைஞ்சிரு, உயிரை பழிச்சுப்போன்னு சொன்னதான் சரணாகத வத்சலன் என்று கூறியதையும் சீதாவின் விவாகாரத்தின் போது ஜனகர் மமசுதா சகதர்ம சரீதவ என்று கூறிய வார்த்தைகளின் தொகுப்பாகும். என்ன சொல்கிறார்? சீதை என் பெண்ணான சீதையானவள், நீ என்னென்னலாம் தர்மம் செய்கின்றாயோ அந்த தர்மத்திற்கு பக்கபலமாகவும் உறுதுணையாகவும் இருப்பான் என்று ஜனகன் ஆரம்பத்தில் சொன்னான். அந்த வார்த்தை தான் சொல்ல. இதிலிருந்து அதுக்கு அர்த்தம் இதுதான். பிராட்டி அருகில் இருந்தால் நமக்கு எல்லாமே நடக்கும், பிராட்டி விலகி இருந்தால் நமக்கு ஒன்றுமே நடக்கும். பெருமாளுடன் கிருபா கடாட்சம் கிடைக்காது. பிராட்டியை நம்புவோம், பிராட்டியை பிடித்து கொள்வோம். இதிலிருந்து என்ன தெரிகிறது? பிராட்டி அருகில் இல்லாமையால் பல கொலைகள் நடந்தது. தாடயவதம், சுபாக மாரீசன் வதம், வாலிவதம், கபந்தன் வதம். அருகில் இருந்தால் பிழைத்தவன் காகம், சூர்பனகா. இவாள் பிராட்டின் சமீபத்தில் இருந்தால் பிழைத்தால் கடாட்சம் கிட்டியது. ஆகையினால ராமன் பிராட்டை பிரிந்திருந்த சமயத்தில் கொலைகள் நடந்தது.
அவன் கருணை பெரிய தவறு செய்வவர்களை ரட்சித்து பிராட்டி அருகில் இருக்கும் சமயத்தில் தான் என்பது. பிராட்டி அருகில் இருக்கும் சமயத்தில் ராமனின் குணம் வந்து மேலோங்கி நின்றே இது பண்ணுகிறது. ஆனால் பிராட்டி அருகில் இருப்பதே அவனுக்கு விசேஷமாகும் என்று அந்த கேள்வியின் அர்த்தங்களா? அந்த கேள்விக்கு என்ன கேள்வி? என்ன? ராமனின் கருணை பிராட்டின் அருகில் இருப்பதாலா, இல்லை பிராட்டில் பிரிந்தால் அதிகமாக வரும் பெருக்கெடுத்தோடுமா என்பதற்கு பிராட்டி அருகில் இருந்தால்தான் கருணை பெருக்கெடுத்தோடும் என்று அந்த கதையின் சாராம்சத்தை நான் சொல்லி அந்த கதையை முடித்துக் கொள்கின்றேன். இன்னும் இன்னொரு விருத்தாந்தத்தை பார்ப்போம். ராமன் வீரத்தில் உயர்ந்தவனா அல்லது கருணையிலா? இது ஒரு கேள்வி. சொல்லுங்களேன், யாராவது வீரத்தில் உயர்ந்தவனா கருணையில் உயர்ந்தவனா? சொல்லுங்க. நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். ராமன் மகாவீரன் என்று பல நூல்கள் ராமாயணம் மற்றும் ராமாயணம் விரிவாக கூறுகிறது. ஜெய ஜெய மகாவீர என்ற ஸ்லோகம் ரகுவீர கத்தியத்தின் தொடக்கமாக உள்ளது. ஒரு வீரனுக்கு 3 குணம் அவசியம். அது என்ன? சௌரியம், வீரியம், பராக்கிரமம். 1, தன்னை விட எதிரி எவ்வளோ பலசாலியானாலும் அஞ்சாமல் இருத்தல். 2, அந்த சேனையில் உள்ள தனியொருவனாக அந்த சேனையின் உள்ளே புகுந்து அந்த சேனை அத்தனையும் தனியொருவனாக அழித்தல். அவ்வாறு அப்படி செய்யும் பொழுது தனக்கு எந்த தீங்கும் ஏற்படாமல் அந்த தீங்குகளை எதிரிக்கு ஏற்படுத்தல். இந்த 3 குணமும் ராமனிடத்தில் பரிபூர்ணமாக குடிகொண்டிருந்ததான். அங்கே பாசுரம் மார்கொண்ட வாழறக்கு நாளுழப்ப நிலங்கை நீர் செய்து வென்று கொண்ட வீரனார். திருச்செந்தூரத்தில் அந்த பாட்டு என்னது? மாறுகொண்ட வாழறக்கு நாளுழப்ப நிலங்கை நீர் செய்து வென்று கொண்ட வீரனார் என்று பாசுரமானது போகின்றது. ராமன் வீரத்தை எதிரியாக ராவணனே போற்றலாம். நான் சொல்லலாம், ராமன் எனக்கு வேண்டியவர், நான் அவருக்கு வேண்டப்பட்டவன், நான் அவனது பக்தன், நான் சொன்னால் கண்டிப்பாக ராமன் உலகத்தில் வீரமே கிடையாது சொல்கிறது, அது விஷயம் வேறு. அது ஆனால் எதிரி ஒருவன் யாருடன் போர் செய்கின்றானோ, யாரை கொலை செய்ய புகுந்தானோ அவனே ராமனை பாராட்டுகிறான் என்றால் ராமனோட வீரம் எப்பேற்பட்டது? யாருக்கு சொல்லுங்க நீங்கள். அவன் சொல்கிறான், ராவணன் சொல்லி பார்த்து, ராமா வால்மீகி ராமாயணத்தில் யுத்தகாண்டத்தில் 106 ஸ்லோகத்தில் 5வது வரி, ராமா நீ பிரக்யாத வீரன் அப்படிங்கிறான். என்ன? ராமா நீ பிரக்யாத வீரன்பா, உன்னை யாராலும் வெல்ல முடியாது, அப்பேற்பட்ட கீர்த்தி உனக்கு உண்ட கீர்த்தி உடையவன் நீ ராமா, நீ பிரக்யாத வீரன் அப்படின்னு ராவணனால் பாராட்டப்பட்டவன் ராமன். அதுதான் அந்த இடத்துல வசத்தை. அது ராமன் வீரத்தை பார்த்து ரசித்தா தானே தெரியும். நான் என்ன ராமன் சண்டை பிடிச்ச பக்கத்தில் நிற்கலாமா சொல்கிறீங்களா? அது கிடையாது. அந்த கதைகளை கேட்டாலும் ராமன் வீரத்தை நம்ம அனுபவிச்சது தான். ராமராவண யுத்தத்தில் ஆயிரக்கணக்கான ராமனை கண்டார்களாம். எல்லா இடங்களிலும் சுழன்று பறந்து அரக்கர் சேனையை கொன்று குவித்தாராம். தேதுராம சகஸ்திராணி பஷ்யந்தி என்றும் 1000 ராமராக புனப்பஷ்யந்தி காகுஸ்தம் ஏகமேவ மகாகவே என்று சோஸ்திரங்கள் கூறுகின்றன. ஒரு இடத்தில் ஒருவர் இருவர் எங்கும் ஆயிரக்கணக்கில் ஓரிருவரோ மூவரென நின்று உருவுகரந்து உள்ளும் தோறும் தித்திப்பான். திருவாய்மொழி 8ஆம் திருமொழியில் 6வதுல 3வது பாசுரம், ஓரிருவர் இவரோ மூவரென நின்று உருவுகரந்து உள்ளும் தோறும் தித்திப்பான். அப்படின்னா எங்கே பார்த்தாலும் ராமன் விடும் சரங்களும் அரக்கர் கும்பலாக கொத்தாக விழுந்து மடிவதுமே காணப்பட்டது. அப்பேற்பட்ட வீரன் ராமன். ராமன் ரகுவீர கத்தியத்தில் போற்றப்படுகிறான் அசகாய சூரகா என்று.
அசகா என்று விளக்கப்படுகிறார். ஜனஸ்தானத்தில் மூக்கறுபட்ட சூர்பனை என்ன சொல்கிறான்னா தமையங்கிட்ட போகிறா. அப்பா ராமனும் தந்திராவோட பொண்ணூற்றி சின்ன குழந்தை வந்துட்டு சின்ன பையன் ராமன் பார்க்கும் சுந்தரமாக ரொம்ப அழகாக இருப்பான்டா, அவனை மட்டும் கொண்டாத, அவனை அழிச்சுட்டு வந்துடும், பக்கத்துலலாம் முடிச்சு போட்டுரு அப்படிங்கிறார். அப்போ முறையிட போச்ச அவன் 16,000 சேனாதிபதிகளை மற்றும் அனைத்து ராட்சசர்களையும் அனுப்பி போர் எடுக்கிறான். அவன்கிட்ட வர, அப்பா நீ நீ ராமனை கொண்டுட்டு வா, இந்த மாதிரி மூக்கருது அப்படியா என் தங்கையன்ட்டு 16,000 சேனாதிபதிகள் மற்றும் அனைத்து ராட்சச எண்ணங்களை அவங்க அனுப்பிச்சு போர் தொடுக்கிறான் ராமன் மேல். லக்ஷ்மணன் துணை இல்லாமல் தான் ஒருவன் மட்டுமே போர் புரிந்து அனைவரையும் கொன்று பின் வந்த கரதூஷணர்கள் கரனின் தலையையும் துண்டித்தார். ஏகஸ்வராமோ என்று ரிஷிகளும் வியக்கும்படி போர் செய்தாராம் என்று. ராமன் இவ்வளோ பராக்கிரசாலியாக இருந்தும் ராவணனை ஒரு அம்பு எடுத்து கொள்ளாமல் சிரமப்பட்டதாக தெரிகிறது. ஏன் என்ற கேள்விக்கு பெருமாள் அது ஒரு லீலையாக செஞ்சாராம். ராவணன் தன் தவறு உணர்ந்து திருந்துவானோன்னு இந்த ஆசையில் அவனை முடிக்க ரொம்ப காலமாக செஞ்சாராம். இவ்வளோ தூரம் செஞ்சவர் ராவணன் முடிக்க ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது, அவருக்கு முடிச்சிருக்கலாம், ஏன் முடிக்கல அப்படிங்கச்ச அவன் ரொம்ப திருந்த மாட்டான் காத்துட்டு இருந்தாராம். அனுமன் லங்கையில் ராவணனுக்கு ஹிதோபதேசம் செய்த பொழுது, ராவணா உன்னோட பலசாலியான வாலி தெரியும் உனக்கு. வாலி ஒன்று வாலில் கட்டி ஒன்று அங்கதனோட தொட்டில் கட்டி ஒன்று ஊஞ்சலாட்டின்றது பொம்மை மாதிரி ஆடிட்டு இருந்து உட்காந்துட்டு. அப்பேற்பட்ட வாலியை ராமன் ஒரே அம்பால் தீர்த்து கட்டி விட்டான். ஒன்றும் கொல்றதுங்கிறது ரொம்ப இதுவே கிடையாது. நீ வாலியால் அடிபட்டவன், நீ இந்த வாலியே கீழே கடந்துட்டு இது பண்ணிட்டு கட்சா நீ எவ்வளோ தூரத்தில் நிற்க போகிற? ஒழுங்காக சீதையை கொண்டு விட்டு சரணடையும் ஹிதோபதேசம் பண்ணுறான் அனுமான் ராவண சபையில். அதுவும் இல்லாபடிக்கு உனக்கு பல நாட்களாக தொந்தரவு கொடுத்தான்னு கார்த்தவீரியன் அர்த்தம். 1000 கைகளால் தன் கோடாரி வெட்டி, அதான் கார்த்தவீரியன் அர்த்தம். ராவணன் பலன் கொடுக்க 1000 கை உனக்கு உண்டு. அவன் ரிஷிகளையும் துன்புறுத்துவான், ராவணையும் துன்புறுத்தினான். அப்பேற்பட்ட ராவணனை பரசுராமன் என்ன செஞ்சான்னாக்க, பரசுன்னா கோடாரி, கண்ட பரசுன்னு பேர் பெருமாளுக்கு. சிவனோட அது சண்டை யுத்தத்தும் போது பரசு உபயோகப்படுத்துவார் பெருமாள். அது பரசுன்னா பரசுராமன் வச்சுன்னு கொடாச்சுன்னா பரசுராமன் செஞ்சுன்னு இருந்தான். கார்த்தவீரியனின் 1000 கைகளை வெட்டி கொண்ட பரசுராமன் ராமன்ட்டு என்ன பாடுபட்டார் என்பது உலகம் தெரிந்த விஷயமாச்சு. இதாவது ராமனின் பராக்கிரமத்தை ராவணனின் சபையில் கூறினான் ஹனுமன். இது தப்பு செய்தால் சீதை கொண்டு விட்டுரு அப்படின்ட்டு. ராமாயண யுத்தகாண்டத்தில் மரணாந்தானி வைராணி நிர்வத்தம் ந பிரயோஜனம் கரியதாம் அஸ்ய சம்ஸ்காரோ மமேஷ யதாதவ. ராவணன் இறந்தபின் என்ன செய்கிறான்னாக்க, இந்த மகாபாபிக்கு நான் அந்திமக்கிரியே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறான் விபீஷ்ணா. ராவணன் இறந்துட்டான், நல்ல தர்மவான், நீ அவனுக்கு அவன் அண்ணன், நீ அவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நீ சென்று செய்து அவன் அந்திமக்கிரியை செய்ய வேண்டியன்னு சொல்ல ராமன் சொல்லிட்டானான். நான் அவனுக்கு விபீஷ்ணன் ராமனிடம் நான் ராவணனுக்கு அந்திமக்கிரியை செய்ய மாட்டேன் என்றான் கூறினான். இது வடமொழியில் பாண்டித்யம் பெற்ற அனைவரும் இதுக்கு வேறு அர்த்தம் சொல்லுவாள். ஒருவனிடத்தில் பகை இருக்கும் பொழுது அந்த பகையானது மரணம் வர மட்டும்தான் இருக்குமே, அதனால் இருக்கும். ஒரு பகை ஒருத்தன்ட்டு இருந்ததுனாக்க இல்லை, அது 12 ஜென்மங்கள் வச்சுக்கப்படாத பகை. அவன் இருக்கிற மட்டும் இருந்தாலும் பரவாயில்ல, போன அப்புறம் பகையெல்லாம் அவனோடையே போயிடுது. அதனால் ஒரு பகல் வியாக்கியான கர்த்தாக்கள்லாம் வடமொழியில் சொல்லுவாள், ஒருத்தனுக்கு ஒரு பகை இதான் மரணம் ஆயிடுத்த, பகை வச்சுட்டு இருந்த செத்து போயிட்டான். இந்த ராவணன் மாண்டொழுந்த பின்பு அவன் எதுக்கு பகை வைக்கணும்?
இவனை வதம் செய்வதும் பிராட்டியை கைகொள்வதும் நமக்கு பிரயோஜனமாதனால் அது நிறைவேற்றப்பட்டபின் இவன் மீது பகை பாராட்டலாகுமோ? பகையை மறந்து நீ அவனுக்கு ஆக வேண்டிய அந்திம கிருதியை செய்வாய் என்று பெருமாள் கூறுவதாக பலர் வடக்க உள்ள பாண்டித்யம் பெற்றவர்கள் கூறுவார்கள். ஆனால் இது பொருத்தமுடைய வியாக்கியானம் இல்லையே. இதை நம்மள என்ன செஞ்சுருக்காருன்னா ரொம்ப அழகான வியாக்கியானம்னு சொல்லியிருக்கார். நம்மள இன்சோ வியாக்கியானம் என்னன்னாக்க அதை பார்க்கலாம், நம்ம அனுபவிக்கலாம். கொஞ்சம் இன்றைக்கி மகான்லாம் இருந்திருக்கா, நமக்காகவே நம்ம அனுபவிக்கணுங்கிறத செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்கா எல்லோரும். ராமன் மீது ராவணன் பகை பாராட்டினானே அல்லது ராமன் ராவணன் மீது பகை பாராட்டவே இல்லையா? விபீஷணனுக்கு அடைக்கலம் கொடுப்பதா இல்லை விட்டுவிடா என்று விசாரணை நடந்த பொழுது அவனை சேர்த்து கொள்வது என்று முடிவு செய்து விபீஷணனை அழைத்தவர் சுக்ரீவனுடன் சொன்ன பொழுது விபீஷணாவா சுக்ரீவ யதிவா ராவண ஸ்வயம், வந்தவன் விபீஷணனாக இருந்தாலும் சரி, ராவணனை விபீஷணனாக மாறுவேடம் பூண்டு கொண்டு வந்தாலும் சரி விட்டுவிடாதே, ராவணனாக இருந்தாலும் அவனையும் அழைத்து கொண்டு வா என்று இவ்வாறு கூறிய பெருமாள் திருவுள்ளத்துக்கு பொருத்தமான பொருள் என்றோ அது. இவ்வாறு இருக்கும் பொழுது இது நம்பிள்ளை என்று கூறி நம்பிள்ளை இதை கேளுங்கோ. விபீஷ்ணா ராவணன் ஜீவித்திருந்த காலத்தில் இவனுக்கு சில நன்மைகள் செய்கிறதுக்கு நான் நினச்சிட்டு இருந்தேன். அவன் ஈடேற செய்ய முடியாதபடிக்கு என்ன செஞ்சான்னாக்க எனக்கு பல வகையான துவேஷ காரியங்கள் செய்து வந்தான். மகரிஷிகளை குடியிருப்பு அழித்தான், என்னோட பிராட்டியை பிரித்தான், ஜட்டாயுவை கொன்னான். இப்பேற்பட்ட கொடுமைகள் செய்த கொடுமைகளை செய்து சாகும் வரையில் ராவணன் செய்து கொண்டே இருந்தான், செய்து முடித்தான். இனி அவன் செய்யப்போகிற கொடுமை இதை தவிர உலகத்தில் இன்னும் கொடுமை செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லையா, கெடுதல் ஒன்றுமே இல்லையே என்று உன்னத வியாக்கியானம் வழி செய்தார் நம்பிள்ளை சுவாமிகள். இதற்கு உயிரோட்டமான வார்த்தை என்னன்னாக்க நிர்வர்த்தம் ந பிரயோஜனம், நிர்வர்த்தம் ந பிரயோஜனம். நாம் இவனை முடிக்க நினைத்தோம், நினைத்தது முடிந்து விட்டது என்று அபத்தமாக கனவிலும் அர்த்தம் கொள்ளக்கூடாதாம். நாம் இவனை முடிக்க நினைத்தோம், முடிச்சு விட்டோம், முடிஞ்சு போச்சு, விஷன் சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு அபத்தமாக அர்த்தம் கொள்ளக்கூடாதாம். இதற்கு நம்மள யாக்க என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க இவன் உயிரோடு இருக்கும் காலத்தில் நாம் இவனுக்கு செய்யவிருக்கும் நன்மைகள்லாம் இவன் விளக்காமல் இருக்கத்தான் இத்தனை நாள் நாம் பொறுமையுடன் காத்திருந்தோம். இன்னும் சிலை சில நல்ல காரியம் செய்ய ஆரம்பித்தோம், இவன் செஞ்சுப்பா செய்யணும்னு பார்த்தோம். அதுக்காகத்தான் நம்ம இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன். அவன் அவன் ஜீவித்திருக்கும் காலத்தில் நடக்கலையே, நான் நல்ல காரியம் செய்ய முடியலையே, அவனுக்கு என்னென்ன செய்யணுமோ என்னால் செய்ய முடியல, அவன் செய்யறதுக்கு அவனும் ஒத்துழைக்கல, ஐயோ இறந்து போயிட்டானே. என்ன தேடி இருந்தது முன்னம் சித்திக்க பெற்றோமே. அதாவது நாம் செய்ய நினைத்த நல்லது அவனை சேரும் முன் அவன் மரணம் நேர்ந்து நான் வந்த காரியமான சீதையை மீட்பது என்பது அதற்கு முன்னமே நடந்து முடிந்து விட்டது. இனி அவன் எந்த பிரதிகூல்யம் செய்ய மாட்டான் என்று அருள் செய்தாராம். அதாவது என்ன சொல்கிறா அப்படின்னாக்க ஒரு நல்ல காரியம் ராவணனுக்கு நல்ல காரியம் செய்ய நினச்சோம், அதுக்காகத்தான் எவ்வளோ நாள் காத்துன்னு இருந்தேன். அது செய்ய முடிக்காதபடிக்கும் அவன் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கும் இறந்து விட்டான். நான் செய்ய வேண்டிய காரியம் முன்னே நடந்திருக்கணும், ராவணனுக்கு நல்ல உபதேசம்லாம் செஞ்சுருக்கணும், பின்னாடி சீதையை நடிச்சுட்டு வரணும். ஆனால் நான் சீதையை மீட்டு முன்னாடி நடந்து ராவணன் பின்புறமாக ராவணன் இறந்து விட்டானே அப்படின்னு அவர் என்று ராவணன் நினைப்பு என்று நம்பிள்ளையவர்கள் அருள் செய்கின்றார்கள். பெருமாள் அவரே எல்லாம் அருளக்கூடியதாக இருந்தாலும் சேதனர்களிடமிருந்து தான் நன்மைகள் அருளும் பொழுது நாமும் அவனை
பக்தி ஞான கர்மயோகங்களாலே சரணாகதியாலோ அவனை அடைவதற்கு செய்யும் நம் முயற்சியை எதிர்பார்க்கின்றான். பெருமாள் அவங்க செய்கிறது ரெடியாக இருக்கான். நீ ஒன்று கேட்குறியா, ஓகே நான் ரெடியாக இருக்கு 4 கொடுக்கறதுக்கு. நீ முயற்சிக்கணும். நீ சும்மா உட்காந்து பெருமாள் கொடுத்துடான்னு இருக்கப்படாது. நீயும் அவ்வாறு நான் அருளும் பொழுது உனக்கு நீ வேண்டியது அருளும் பொழுது அவனை பக்தி செலுத்தணும். ஞானம் கர்மம் யோகங்களாலேயோ சரணாகதியாலேயோ அவனை அடைவதற்கு செய்யும் நம் முயற்சியை அவன் எதிர்பார்க்கின்றான். தீமைகள் செய்யாமல் அவன் அன்புக்கு பாத்திரமாக அவனிடம் நன்மை இருக்கணும். அதாவது அவனுக்கு தீமை செய்யாதபடிக்கும் அவன் செய்யக்கூடிய காரியங்களை நாம் செய்யக்கூடிய காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்தி ஞானம் கர்மங்களாலேயும் சரணாகதியாலேயும் செய்து கொண்டு அவன் செய்யும் பொழுது அந்த காரியங்களுக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இருந்தால் பகவானின் கிருபா கடாட்சம் கண்டிப்பாக நம்மிடம் கிடைக்கும். எதிரும்பு கோர்த்தல் என்று ஈடு முதலான வாக்கியங்களில் அடிக்கடி அந்த வார்த்தைகள்லாம் வரும். அதுக்கு என்ன அர்த்தம்னாக்க, நம்மை ரட்சிப்பவன் மேலேயே அம்பு விடுறதுன்னா எனக்கு கையில் அம்பராத்தூணு கத்தி காடாலாம் எடுத்துகிட்டு போகிறதா? அது கிடையாது. நம்மை ரட்சிப்ப மேலே அம்பு விடுறதுன்னா என்ன? தூஷணை, நிந்திக்கிறது, அவரது துவேஷம் பாராட்டுறது. என்ன செஞ்சுவிட்டார்? அந்நிர்தானம் கேட்டு எனக்கு ஒன்றுமே கொடுக்கல, கஷ்டம் அவன் காத்துக்கு அவன் கொடுக்கறதுக்கு உங்கள்கிட்ட பெறதுக்கு லாயக்கில்லை. நீ ஏன்னாக்க அவன்கிட்ட பக்தி கிடையாது, சரணாகதி கிடையாது, மனசு கிடையாது, கர்மயோகம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சும்மா தண்டத்தை உட்காந்துட்டு அவன் கொடுக்க போகும் சமயத்திலையும் சரி ஏதாவது கொஞ்சம் கொடுத்து பார்த்து மறுபடியும் திருந்துவானோ பார்க்கக்கூடிய சமயத்திலையும் நீ அவனை எதிரும்பு கோக்கிறது, தூஷணை செய்து அவனை நிந்தித்து போன்றவர்களை தான் எதிரும்பு விடுவதாகும். இதுக்கு பேர் தான் தூஷணை, துவேஷம், நன்மை செய்வனை துவேஷம் பாராட்டுதல். இதுதான் எதிரும்பு கோர்ப்பது என்பதற்கு அர்த்தமாகும். நமக்கு நன்மை செய்யும் பொழுது அவன் மேல் துவேஷம் பாராட்டியும் அவனுக்கு கெடுதல் செய்வதுமே இந்த செயல்கள் என்ன செய்யும் என்றால், நமக்கு செய்கிறதுக்கு நல்ல செய்வாராம். துவேஷம் பாராட்டி பகையெல்லாம் பாராட்டின்னு இருந்தோம்னாக்க அவன் செய்ய நினைக்கும் நன்மைகள் நல்லவைகள் நம்மை அடையாமல் தடுத்து விடும். நம் தீய எண்ணங்களுடன் இருந்தால் நாம் இவனுக்கு நன்மை செய்ய ஆவலாக உள்ளோம். பரவாயில்ல நினைக்கிறானா, அப்பா இவன் ரொம்ப தீயவன், இருந்தாலும் நம்ம இவனுக்கு நன்மை செய்யலாம்னு ஆவலாக இருக்கேன், நான் இவனுக்கு நன்மை செய்ய ஆவலாக உள்ளோம். அவது இவகிட்ட சேர விடாமல் இப்படி தீய சேர்க்கையுடன் துவேஷத்துடனும் உள்ளானே என்று பெருமாள் கண்ணில் நீர் தாரையாக நீர் பெருகுமா. நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம், அது அது செய்யக்கூடிய நன்மைகளும் சேரவே முடியாமடிக்கு இவ்வளோ துஷ்டனாகவும் இவ்வளோ இவனாகவும் இருக்கானே விட்டு அவனை நினச்சி பெருமாள் கண்ணில் தாரையை நீர் வருமா. அவ்வாறு அப்படி தான் ராவணனிடம் இன்று போய் நாளை வா என்று கூறி அவன் திருந்துவதற்கு கடைசியாக ஒரு சந்தர்ப்பம் அளித்தான் ராமன். அவன் அடுத்த நாள் போருக்கு வராமல் இருந்திருந்தால் மனம் திருந்தினால் மனம் திருந்தினால் தானே வராமல் இருப்பான். திருந்தல்லையே. அவர் திருந்தி இருந்தால் என்ன செஞ்சிருப்பான்? அவனை இலங்கைக்கு அரசனாக இருப்பார். அது அவன் பிரதிகூல்யத்தினால் பிரதிகூல்யம் தீமை செய்களால் தீமையானது மறுபடியும் போர்க்களம் அடுத்த நாள் மாண்டு போனான். அதாவது இவனுக்கு ராஜ்யாபிஷம் மறுபடியும் கிடைக்க சரணாகதி இழந்தான்னாக்க தலை திரும்பி இருந்தால் இவனு தவறானது மன்னிக்கப்பட்டு இலங்கை அரசாங்கம் முடிசூட்டி இருப்பான். அது நடக்க முடியாமல் தடைபட்டு போயிற்று. அதனால் இனி யாருக்கும் அவனால் கெடுதல் செய்ய முடியாது. பெருமாள் பரம பிரயோஜனமாக கொண்டு இவனை நல்லது செய்ய நினைத்து இவன் உடலை கழுகு குதிரை கொடுக்காமல் இருக்க எண்ணம் கொண்டு, விபீஷணா நீ இவனுக்கு அந்தனக்கரைகள் செய்ய வேண்டும், செய்வாயாக என்றார்.
நீ அவ்வாறு செய்யாவிடில் நானே அவனுக்கு என் கையால் அந்திம கிரைகள் செய்வேன். எப்பேற்பட்ட உள்ளம் பாருங்க. பத்தினியை திருடின்னு போய் அபகரிச்சுட்டு போயிட்டான், சண்டை போட்டான், அத்தனை பேரை கொன்னான், தூஷணம் பண்ணான், இத்தனையும் செஞ்சுட்டு இருக்கிற ராவணன் வந்து எவ்வளோவெல்லாம் கருணை வந்து தப்பிச்சு வந்தான்னாக்க சரி நல்ல செய்தி நினச்சி சரியா செய்ய முடியாது போயிடுத்தேன்னாக்க அவனுக்கு அவன் எழுத்துக்கான் செத்து போயிட்டானே. நான் சீதையை அவன் நல்லது செஞ்சுட்டு சீதையை பின்னாடி அழைச்சிட்டு போகிறதுக்காக இருந்தேன். இப்போ என்ன ஆச்சு, அவன் செத்து போயிட்டான், சீதை முன்னாடி அழைச்சிட்டு வரதான் போயிடுத்து. அவன் உடம்பையார் நாய் நரிகள்லாம் வந்து குத்தி கொதறாமல் இருக்கட்டும் அப்படின்ட்டு நீ விபீஷணா நீ வந்து அந்திம கிரியை செய் அப்படிங்கிற. அவன் என்ன சொல்கிறான்னாக்க யோசிக்கிறான். இவ்வளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் இல்லை அப்படி இப்பொழுது விபீஷணா நீ உன் அண்ணனுக்கு அந்திம கிரியை செய்ய போகின்றாயா இல்லையா? அவ்வாறு செய்யாவிடில் நானே எப்பேற்பட்ட இது பாருங்கள், கருணை உள்ள பாருங்கள். ராவனுக்கு தன்னுடைய எதிரியை கூட எவ்வாறு தெரியுது அவனுக்கு நீ செய்யலைன்னா நானே என் கையால் செய்கிறேன் அப்படின்னு தன் கருணை உள்ளத்தை வெளிப்படுத்தினான். என்ன ராமனோட உயர்ந்த குணம் பார்த்தீங்களா? அதில் விரோதியின் மேலேயும் அவனின் உயர்ந்த குணம் எவ்வாறு கலைபுரண்டு ஓடியதுக்கு இது ஒன்றே போகிறோம். ராமனை வந்து இது பண்ணுறதுக்கு ராமனை என்றைக்குமே கொண்டாடணும். நம்ம அவனால் நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு. நிறையா எதிரிகளாக இருந்தாலும் மன்னிக்க வேண்டும். ஒன்று யார் வந்து இந்த மன்னிச்சுடுப்பா ஐ எம் சாரி அப்படின்னு எக்ஸ்கியூஸ் மீ நான் தப்பெல்லாம் செஞ்சுட்டு மனப்பூர்வமாக வேண்டினாக்க நீ அவனை வந்து மன்னித்து விட்டு விடு என்று ராமாயணத்தில் கூறப்பட்ட இந்த கதையானது ராமனின் கருணை எதிரியின் மேலும் பெருக்கெடுத்தோடியதுங்கிறதுக்கு இது. அது நம்ம கேள்வி என்னதில் நமக்கு ராமன் வீரத்தில் உயர்ந்தவனா அல்லது கருணையிலா அப்படிங்கச்ச ராமன் உயர்ந்தது கருணையில் தான். வீரம் இருந்தாலும் அதே மீறி அவனுடைய கருணை உள்ளமானது மடையெடுத்து பள்ளமடையாக ஓடுகின்றது என்று நாம் சொல்ல வேண்டும். இத்துடன் இன்றைய காலட்சேபத்தை முடித்துக் கொள்கின்றேன். ஸ்ரீராமராமநாமேத்தி ரமேராமிய மனோரமே சகசரநாமத்துல்யம் ஸ்ரீராமநாம வரானமே ஆழ்வார் எம்பெருமான ஜிய திருவிடலை சரணம், ஆச்சாரியன் திருவிடலை சரணம். அடியேன் காரப்பங்காடு இளங்காடு ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்.